என்ற பேர் சின்னக்கண்ணன். கோவை மாவட்டம் வரப்பாளையம். பின்னர் ஒரு ஏக்கரா போட்டிருந்தது. ரொம்ப தெளிவாக இருந்தது. என்ற அனுபவத்தில் நான் இதான் முதல் போட்டிருக்கிறேன். வெள்ளாமையும் தப்பு இல்லை, காயும் தப்பு இல்லை. மணிங்கிற பையன் பாப்பா அப்படி வாரத்தில் ஒரு நாள் உரம் கொடுக்கணுமா, தண்ணி டெய்லி விடணுமா, இல்லை டெய்லி விட்டால் போதுமா, இல்லை 2 சாயந்தரமும் காலையிலையும் விடணுமா அப்படின்னு தம்பி சொல்லுவா. அப்படி நான் அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி விடுவேன். மருந்து இன்னைக்கு கிடைக்கணும்னா அப்போவே வாங்கிட்டு அடிச்சு விட்டுருவேன். இல்லை மானம் ஒரு டைப்பாக இருந்ததுன்னா மறுநாள் காலையில் அப்படி அடிப்பேன். வெள்ளாமையில் தப்பு சொல்ல முடியாது. பார்த்த பையனும் தெளிவாக சொல்லுவேன். நம்மளுக்கு தெரியாட்டியுமே என்னதை விடுங்க, இப்படி விடுங்க, 6 கிலோ விடுங்க, 8 கிலோ விடுங்க ஒரு ஏக்கராவுக்கு. ஒரு 15 நாள் பூ வந்தது கண்ணுக்கு தெரியுறதில்லை நம்மளுக்கு சிறுசாக்குறதுனால. ஒரு 20 நாள் ஆகும்போது அப்படியே ஈக்கு மாதிரி பெருந்தளவு மாதிரி இருக்குது. என்னடா இது பார்த்தா இது பூவா இல்லை பிஞ்சா அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல. அப்புறம் அப்படியே அதுக்குள்ளேயே இருக்கிறதுக்கு தான் அப்படியே இதுதான் பிஞ்சு. பூ வந்தால் பூ பூராமே காய் இல்லை, அதுக்குன்னு ஒரு இது இருக்க மாட்டேங்குது, அதுதான் காய் ஊறுது அப்படிங்கிற மாதிரி நாங்களாம் 50லேருந்து 55 நாளுக்குள்ளே காய் கிராக்கியாக இருந்து அதுக்கு முன்னையும் கூட ஒரு நாள் முன்ன போது அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வச்சுக்க நிர்வாகத்தை பொறுத்து எந்த அளவுக்கு நான் மெயின்டைன் பண்ணி பக்குவமாக கொண்டு வரோம்ல காய் அந்த மாதிரி சைஸை ஊறுது. 20 நாளில் பிஞ்சாகி போகுது, காயாகி போகுது. 25 நாளில் 2 கிலோ பக்கம் வந்துடுது. நம்ம அதுக்குள்ளே கொடுத்தே ஆகாது. குழந்தை அழுகுது அப்படின்னா அப்போவே பால் கொடுக்க அந்த மாதிரி இது உடனே அப்போவே மெயின்டைன் பண்ணி கொண்டு வந்தால் தான் வெள்ளாமை. சரி இன்னைக்கு நான் வெளியில் இருக்கிற நாளைக்கு போய் வாங்கிட்டு அடிக்கல அப்படின்னா அது வெள்ளாமை அப்புறம் எடுக்க முடியாது. அதுக்குள்ளேயே மெயின்டைன் பண்ணான். நான் காட்டை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். இந்த 25 நாள் வரைக்கும் காட்டுக்குள்ளே 2 தேசி காலமும் காட்டுக்குள்ளே ஏகாமல் சுற்றுவேன். பூச்சி அந்த கிருமிங்கிறது அதெல்லாம் எதுவுமே காட்டுக்குள்ளே வரல. நாங்கள் சொல்கிற மெயின்டைன் பொறுத்து நம்ம எப்படி பக்குவம் பண்ணி கொண்டு வரோம். இன்னைக்கு அடிக்கணும்னா அப்போவே அடிச்சிடுவோம், நாளைக்கு அடிக்கணுமா நாளைக்கு அடிச்சிடுவோம். மருந்து உரம் அப்படித்தான் டெய்லி விடணுமா, சாயந்தரம் ஒரு விடணுமா, செடி பார்த்துக்கிட்டு அந்த அக்கிரிங்கிற பை சொல்லுவா. அப்படி காலையிலையும் மேனால் விடுவோம், சாயந்தரம் ஒரு 2 கிலோ விடுங்க அப்படின்னு சொல்லுவோம். மொத்தம் 6 கேட்டுவாலுக்கு 2 கிலோவா அப்படிங்கிற மாதிரி நாங்கள் பங்கி வின்னர் தாராளமாக போடலாம், பக்கம்பாட்டிலையும் போடலாம். எனக்கு தப்பு இல்லை. ரொம்ப நன்றி.